நம்ம ஊர்ல நீங்க மெடிக்கல் ஷாப் போய் எனக்கு வெஜைனல் இச்சிங் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலே காமனா கேண்டிட் கிரீம் தான் எடுத்து கொடுப்பாங்க. இன்னும் சிலர் கேண்டிட் பி அப்படிங்கிற ஒரு கிரீமை கொடுப்பாங்க. எந்த ஒரு பிரிஸ்கிரிப்ஷனும் இல்லாம நீங்க இந்த ரெண்டு கிரீமையும் வாங்குவீங்க. கேண்டிட் இஸ் அன் ஆன்டி ஃபங்கல் கிரீம். பட் கேண்டிட் பில ஸ்டீராய்டும் சேர்ந்து வரதுனால உங்களுக்கு 3 to 4 டேஸ்லயே எல்லாம் சரியாகிற மாதிரி இருக்கலாம். இன்ஃபிளமேஷன் ரெடியூஸ் ஆகும், ரெட்னஸ் கம்மியாகும், பட் கம்ப்ளீட்டா இன்ஃபெக்ஷனை கியூர் பண்ணாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரெக்கரண்டா வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏன் உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, வெஜைனால இன்ஃபெக்ஷன்ஸ் கேன் பி டியூ டு 3 ஆர்கானிசம்ஸ். பாக்டீரியானால வரலாம், வைரஸ்னால வரலாம், இல்ல ஃபங்கஸ்னால வரலாம். நம்ம வெறும் ஆன்டி ஃபங்கலை மட்டும் யூஸ் பண்ணிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு கியூர் கிடைக்காது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க போய் உங்க கைனகாலஜிஸ்ட மீட் பண்ணணும். என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அவங்க பார்த்து கொடுக்குற மெடிகேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பிளஸ் எவ்வளவு டியூரேஷனுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த டயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்த வாட்டி உங்களுக்கு வெஜைனல் இன்ஃபெக்ஷன் வந்தா கூட சேம் பிரிஸ்கிரிப்ஷன் கொண்டு போய் மருந்து வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் திஸ் டைம் இட் கேன் பி டியூ டு a different cause also.